சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தங்களின் வாக்குறுதிகளை தயார் செய்து வருகின்றன. இந்நிலையில் பூவுலகின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரு முன்னோடி முயற்சியாக சுற்றுச்சூழல் தேர்தல் அறிக்கை 2026 வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் புயல், வெள்ளம் மற்றும் வெப்ப அலை போன்ற இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இவற்றை சீரமைக்க மட்டும் 24,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை மத்திய அரசிடம் மாநில அரசு கோரியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு பல்வேறு முக்கிய பரிந்துரைகளை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கென தனி வானிலை ஆய்வுத்துறையை உருவாக்கி கோட்ட அளவில் துல்லியமான முன்னறிவிப்புகளை வழங்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பொருளாதார அறிஞர் ஜே.சி. குமரப்பா மற்றும் சூழலியலாளர் மாதவ் காட்கில் ஆகியோரின் பெயர்களில் ஆய்வு மையங்களையும் விருதுகளையும் நிறுவ வேண்டும் என்றும் கோரியுள்ளது. விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஜிடிபி கணக்கீட்டுக்கு பதிலாக வளங்குன்றா வளர்ச்சியை குறிக்கும் GPI குறியீட்டை முதன்மை அளவீடாக ஏற்க வேண்டும் என்றும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கூறியுள்ளது. பெரிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு செய்வது போல காலநிலை மாற்ற தாக்க ஆய்வு செய்வதை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு கூறுகிறது. கார்பன் உமிழ்வை குறைக்க மாநிலம் தழுவிய பொது போக்குவரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது அந்த அமைப்பின் கோரிக்கைகளுள் ஒன்று. சுற்றுச்சூழல் தேர்தல் அறிக்கை குறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தர்ராஜன் நம்மிடம் பேசினார். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்ட்டை ஜென்சி பாப்புலேஷன்ட்டு அல்லது அதுக்கு பாப்புலேஷன்ட்டு காலநிலை மாற்றம் பற்றி எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, அவங்க இது ஒரு முக்கியமான தேர்தல் பிரச்சனையாக எடுப்பாங்க கேட்டால் 52% இளைஞர்கள் அதை முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் எதிர்கொள்வோம் அல்லது அதை எதிர்பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பாப்புலேஷனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணும், ஓட்டர்ஸ் உங்களுடைய வாக்காளர்கள் அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணும், அவங்களுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு வச்சுன்னா காலநிலை மாற்றம் பற்றி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அந்த இளைஞர் எதிர்பார்க்குறாங்க. அந்த இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் கடமையும் இன்றைக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் கொடுத்துக்கின்ற சுற்றுச்சூழல் தேர்தலுக்கு நாங்கள் சொல்ல மட்டும் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் வாங்கி தான் நாங்கள் இந்த அறிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும், இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்கவும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் இந்த அம்சங்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தை மையமாக வைத்து எழுப்பப்பட்டுள்ள இந்த கோரிக்கைகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.